திரு டிடிவி தினகரன் அவர்கள் அண்மை காலமாக கடுமையான விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முன்வைத்திருக்கிற காரணத்தால் அவர் தனது கருத்துக்களை மாற்றிக்கொள்ளாத நிலையில் அவரோடு சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று அதிமுக தரப்பு நினைப்பதாக எனக்கு தகவல். அதே சமயம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த கூட்டணியில இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது. அதிமுகவே எடப்பாடியை விரும்புகிறாரா? நான் சொல்வது அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ள. என்டிஏ அலைன்ஸ்குள்ளார ஓபிஎஸ் சேர்த்துக்க எடப்பாடி சம்மதமா? அப்படி என்று தகவல் வந்திருக்கிறது. சரி, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் பார்க்கிறேன். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், இவையெல்லாம் இப்போது ஒரு தெளிவற்ற நிலையிலே இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி என்பது இதில் யார் இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள். வெளியே போனவர்களிலே அண்மையிலே வெளியே போனவர்கள் 2 பேர், கொஞ்ச காலத்திற்கு முன்னாலேயே போய்விட்டார்கள் 2 பேர். ஒருவர் அதிமுகவிலிருந்து போனார், ஒருவர் பாஜகவிலிருந்து போனார். நான் சொல்வது இந்த ஓபிஎஸ் டிடிவி அல்ல, தேமுதிக பாமக அந்த கட்சிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த கட்சிகளும் டிசம்பரில் தான் முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொள்ளுகிற செய்தி மட்டுமல்ல, மேலிடத்தோடு தொடர்பெடுப்பவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தொடர்பு வைத்திருப்பவர்கள், தலைமையிடம் தொடர்பு வைத்திருப்பவர்கள், விவரம் தெரிந்த நண்பர்கள் கூறுகிற செய்தி, நவம்பர் மாதம் நடைபெறுகிற பீகார் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் பார்வை முதலில் தமிழகத்தின் பக்கம்தான் திரும்பும். தமிழக தேர்தல் கூட்டணியை வலிமைப்படுத்துகிற, இறுதிப்படுத்துகிற முயற்சிகளில் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே ஈடுபடுவார் என்று நன்கு விவரம் அறிந்த சில நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இப்போதைய நிலையில், இன்றைய வடிவத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய நிலையில் இல்லை என்பதை பாஜக மேலிடம் நன்கு உணர்ந்திருப்பதாகவும், ஆகவே இதை சரிப்படுத்துகிற, வலிமைப்படுத்துகிற முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் அவரும் என்னிடத்திலே சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி அந்த டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருப்பதற்குள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அப்போதுதான் நீங்கள் ஒரு கூட்டணியை வலிமையாக கட்டமைக்கிற முயற்சியை தொடங்கி இருக்கிறீர்கள் என்கிற செய்தியாவது போய் சேரும்.